இப்போ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது என்னன்னா வந்து, இப்போ இதனால வந்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போயிருமா? நான் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். நான் இப்போ தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்காதா? அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஃபாரூக், ஹியூமன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னடா இவன் எப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசப்படுறது வந்து இந்த டெவின் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதை தான் பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பல உருட்டுகள் போயிட்டுருக்கு உண்மையாக சொல்லப்போனால். ஸோ நிறைய பேர் நான் நிறைய போஸ்ட்டில் பார்க்குறேன், இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஜாபே கிடையாது. ஸோ ஏஐயில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இறக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஐ லாஸ்ட் மை ஜாப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான போஸ்ட்டு, பலவிதமான வீடியோஸ் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்ன? உண்மையாகவே வந்து இந்த டெவின் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து உண்மையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ஜாப்ஸை வந்து இழக்கிற மாதிரி நிலைமை உண்டாக்குமா? இப்போ இருக்கிற நிலைமை என்ன இருக்குது? அப்படி தான் வந்து என்னோடய கருத்துக்கள் எப்படி இருக்குது, இது சாத்தியமா? அப்படி தான் வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து டெக் ரிலேட்டட் கண்டென்ட், கோடிங் ரிலேட்டட் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டெவின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன டீசர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காக்னிஷன் லேப் இதுதான் வந்து கம்பெனியோட நேமு. இவங்க தான் வந்து டெவினை வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேரை. ஸோ இந்த இதில் வந்து இவங்க ட்விட்டர்லேயும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டீசர் மாதிரி. ஒருத்தர் பேசுகிறாரு, ஸ்காட் வியூன்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர். அதில் வந்து டெவினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன மாதிரிலாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவின் வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு சாட் ஜிபிடி மாடல் மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடியில் நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி கோடிங் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நமக்கு கொடுத்துரும் இது சால்வ் பண்ணி. பட் இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து நமக்கு இன்பில்டு டெர்மினல், இன்பில்டு ப்ரௌசர், இன்பில்டு கோட் எடிட்டர், இதுலேயே வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இது சிங்கிள் இதுலேயே வந்து மொத்தமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்கும். ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணணுமோ அந்த கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ணித்தரும். அதுக்கு பேர் வந்து இவங்க டெவின் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதோட சின்ன டீசர் தான் விட்டாங்க இவங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில். ஸோ அது விட்ட அப்புறமா வந்து அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் நிறைய பேர் இந்த ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேலையே கிடையாது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது போயிட்டுருக்கு. பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிவியூ பீட்டா வெர்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. பட் இன்ன வரைக்கும் இது வந்து இவங்க ஆக்சஸ் எதுவும் கொடுக்கல. சரி, இந்த கம்பெனியை பற்றி நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காக்னிஷன் லேப்ஸை பற்றி உள்ளே போய் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து அடுத்த நாளே வந்து நான் இந்த வெப்சைட்லாம் ட்ரை பண்ணேன். நம்ம இந்தியனோட சர்வரில் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சைட் ரீச்சே ஆகலை. இப்போது வந்து பார்த்தா இன்றைக்கி இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சைட்லாம் வந்து போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ வந்து அடுத்த நாளே நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த சைட்டை ரீச்சே பண்ணல. விபிஎன் போட்டுட்டு நான் செக் பண்ணும்போது அந்த காக்னிஷன் லேபோ அந்த preview.devin.ai நினைக்கிறேன் அந்த சைட்டும் போச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியன் சர்வர்லேயே வந்து இது ஒர்க் பண்ணுது. அந்த சைட்டு போனால் போகுது. அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது பீட்டா வெர்ஷனுக்கு. ஆனால் நீங்கள் கொடுத்த உடனே வந்து அது யூஸ் பண்ண முடியாது. இது இன்ன வரைக்கும் அது அன்லாக் பண்ணல அது யாருக்குமே. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது இப்போ தான் வந்து இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க $21 million வந்து இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து லிங்க்டினில் போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு 21 to 50 எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசின அந்த ஸ்காட் வியூ அந்த பர்சனோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அவர் காக்னிஷன் லேபில் வந்து ஜாயின் பண்ணி சிஇஓ கோஃபவுண்டர்னு போட்டு 5 months ஆகோ தான் வருது. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 5 months தான் ஆகுதா அப்படின்னு சொல்லி என்னென்னு கிளியராக தெரியல.
பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அதுக்குள்ளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ChatGPT லெவலுக்கு வருமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கொஷின் மார்க். இது இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ டீசரை ரிலீஸ் பண்ணி மொத்த பேரையும் வந்து இந்த வேர்ல்டை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்புக்காக வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான் போட்ட மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இது செம்மையாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. செம்ம மார்க்கெட்டிங் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சின்ன கிளிப்பு மூலயமா இப்படி ஒன்று நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்புலேயே வந்து மொத்த பேரும் வந்து இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இதில் மெயினாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறது இந்த ஃப்ரெஷர் கேட்டகரிஸ் தான். ஸோ இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ தான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஜாவாவோ C++, ஜாவா ஸ்கிரிப்டோ இந்த மாதிரி வந்து பைத்தானோ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து நம்ம ChatGPT டஃப் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துடுச்சு. ChatGPTயில் முக்கால்வாசி வேலை வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாகவே வந்து இந்த AI சால்வ் பண்ணுது. பட் இந்த ChatGPT வரும்போதே பல பேரோட ஜாப்ஸ் வந்து எடுத்திருக்கு. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கண்டென்ட் ரைட்டரோட வேலையெல்லாம் நிறைய எடுத்திருக்கு. ஏன்னா ஈஸியாக வந்து கண்டென்ட்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது இந்த ஏஐயை. ஸோ இப்போது இந்த டெவின் வந்து கம்ப்ளீட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஒரு மொத்த வேலையை வந்து இந்த சாஃப்ட்வேர் பண்ணுறதுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃப்யூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த ஐடி ஃபீல்டில் போகிறது நல்லதா கெட்டதா, இதுக்கப்புறம் இது ஸ்கோப் இருக்குமா, இங்கேயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் மைண்டில் பல கொஷின்ஸ்களை வந்து போயிட்டுருக்கு உண்மையை சொல்ல போனால். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போதைக்கு வந்து இது பாசிபிள் கிடையாது. அப்படி இன்கேஸ் இது கம்ப்ளீட் சொல்யூஷனாக வந்தால் கூட இது நிறைய பேர் வந்து அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா ஸோ அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸும் வரும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்குது, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்களோட யூனிக்கான வேலை வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஐடியா வச்சுட்டு ஸோ ஃப்ரண்ட்-எண்டில் இப்படிலாம் ஒர்க் பண்ணோம், பேக்-எண்டில் இந்த மாதிரிலாம் ஏபிஎஸ் போட போகிறோம், இதுதான் ஆப் சைடு ஒர்க் பண்ண போகிறோம்னு கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரக்சர் போட்டு தான் ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பிட்வீனில் நம்ம இது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நடுவில் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மாறிக்கினே இருக்கும். ஸோ அது நம்ம உள்ளே வந்து டெவலப்பர்ஸ் வந்து திருப்பி வந்து அந்த புது ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கோடை திருப்பி மாற்றுவாங்க, திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி டு கம்பெனி வந்து நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் கன்ஃபார்மாக. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் பேக்கேஜஸ் இது எடுக்காமல் அவங்களே வந்து இன்பில்டாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து மேஜர் சேஞ்சஸ் இல்லைனா மைனர் சேஞ்சஸ் ஏதாவது வெளி சைடு பேக்கேஜஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டில் அது ஏதாவது எரர் த்ரோ பண்ணும், ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய எம்என்சி கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், ஜோஹோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸான எல்லா பேக்கேஜஸுமே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போது ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி டெவின் உள்ளே வரும்போது நம்மளோட மொத்த பிளானுமா வந்து அந்த சாஃப்ட்வேரில் நம்ம கொடுத்துட முடியுமா, இல்லைனா வந்து அது கொடுக்குற சொல்யூஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற முடியுமா? பேசிக்கான கொஷின் எனக்கு இதுதான். இப்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்காது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்துப்போமே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இப்போ நீங்கள் வந்து ChatGPT போய்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் கோடை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் டைப் பண்ண அந்த ப்ராம்ப்ட்டு அதே வந்து நிறைய பேர் டைப் பண்ணுறாங்க வேறு லொக்கேஷன்லேருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலரான கோடு தான் வந்து அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டெவினில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் தரீங்க, ஒரு மெசேஜ் தரீங்க, எனக்கு இதுதான் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து டீபக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட வந்து சிமிலராக தான் வந்து இப்போ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும் காமனாக. அப்போது எனக்கு கொடுக்குற சொல்யூஷன் அதே மாதிரி பல பேருக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கும், அதே கோட், அதே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரினா. ஸோ அந்த ஒரு யூனிக்னஸ் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம டெவின்ஸ் எடுத்தோன்னா டெவினோட அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாருமே காமனாக அதே மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் கன்ஃபார்மாக அதில் இருக்காது. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கன்ஃபார்மாக வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க யாருமே. இப்போ ChatGPT எடுத்திங்கன்னா அதோட கான்செப்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இந்த ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட கான்செப்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ரெண்டுமே வந்து ஏஐ தான். பட் இப்போ ChatGPTயில் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா
அதில் ஒரு டவுட் வருது. நான் வந்து மேக்ஸிமம் இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம எதாவது ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுவோம். அதில் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணாத மெஜாரிட்டி இப்போ வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்து இருக்கலாம். அதுக்கு கொஷின் யாராவது போட்டிருக்கலாம், அதுக்கு ஆன்சர் யாராவது பண்ணியிருக்கலாம். அந்த ஆன்சரை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடோட வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பால வந்து ChatGPTயில் அந்த டேரெக்டாக அந்த ஸ்னிப்பெட் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற சொல்யூஷன் கொடுக்கும். பட் அது 100% எப்போவுமே வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு ரிலேட்டடான சொல்யூஷன் கொடுக்கும். பட் நம்ம அந்த ரிலேட்டடான சொல்யூஷன் வச்சு நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணால் நம்மளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் ChatGPTயில். இதுவே நம்ம இப்போ இந்த AI இன்ஜினியர்னு வரும்போது நம்மளோட கம்ப்ளீட் ஃபைல்ஸுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வியூ நான் உள்ளே போய் பார்க்கும்போது இதில் ப்ரௌசர் இருக்குது, டெர்மினல் இருக்குது, டீபக் பண்ணுறதுக்கு, அப்புறம் கோட் எடிட்டர் இருக்குது. பட் அந்த இன்டர்ஃபேஸ்லாம் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இப்போ நான் அந்த கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து VS கோடை அப்படியே அச்சடித்த மாதிரி அப்படியே இருந்தது. எனக்கு டெர்மினலில் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அப்படியே அந்த பவர் ஷெல் தான் போட்டிருக்கு. அதில் விண்டோஸோட பவர் ஷெல் மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. அப்படியே அந்த விண்டோவை வந்து கட் காப்பி பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது எனக்கு உள்ளே போய் பார்க்கும்போது. பட் இது ஸ்டில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் இது டெவின் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இந்த வெப் அப்ளிகேஷன் டெவினோட சைட்டில் போய் பார்த்தேன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு வந்து ரியாக்டில் பேஸ் பண்ணி தான் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா நம்ம டெவலப்பர் டூல்ஸ்லேயே காமிக்குது இது ப்ரொடக்ஷன் பில் ரியாக்ட் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட நமக்கு ஓப்பன் ஏஐயோட ChatGPT கூட ரியாக்ட் வச்சு தான் வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து டெவினுமே இருக்குது. சரி ஓகே, ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுத்து ட்ரை பண்ணலான்னு ப்ராம்ப்ட் கொடுக்க போனால் ரெக்வெஸ்ட் ஆக்சஸ் கேட்குது. அதில் வந்து நம்ம மெயில் ஐடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து உங்கள் லிங்க்டினோட ப்ரொஃபைல் ஐடி அந்த மாதிரிலாம் சம்திங்லாம் கேட்குது. இது கொடுத்த அப்புறமா அந்த பீட்டா வெர்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த இது கிடச்சிதுன்னா ஆக்சஸ் நீங்கள் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழேயுமே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பீட்டா வெர்ஷனில் இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கீழே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ரியல் டைமுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். பட் இது ஒரிஜினலாகவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்தா கூட நிறைய கம்பெனிஸ் இது யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. எப்படி இருந்தாலும் வந்து இவங்க ஓரளவு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளோட ப்ராம்ப்டை வச்சு தான் வந்து இந்த AI மாடலே வந்து லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா கன்ஃபார்மாக பிளான்ஸ் போட்டுருவாங்க. ஸோ இந்த பிளானுக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ கம்பெனி அது பே பண்ணி வாங்கணும். அது வாங்கிட்டு அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோடு வச்சு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டவுட் தான். எந்த ஒரு கம்பெனியும் இந்த ஒரு அப்ரோச் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலுமே வந்து நிறைய பெரிய MNC கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஒரு புது AI மாடல் வந்து டெவின் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க இன்டர்னல் பர்பஸ்க்கு டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் வச்சுப்பாங்க. தவிர இந்த மாதிரி ஏஐயோட டூல்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி சிமிலராக கொடுக்குற மாதிரி வந்து எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போது இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்னென்னா வந்து இப்போ இதனால் வந்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுமா, நான் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்காதா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. என்னோட கருத்து என்ன அப்படின்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கம்பெனி சைடு அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக யோசிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணாது. ஒரு கம்பெனி வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, கோடோட ஸ்டாண்டர்ட்ஸை கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து யாரும் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அவங்களோட கோட்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்லை அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் AI கொடுக்குற அந்த சொல்யூஷன்ஸ் எடுத்து வந்து கம்ப்ளீட்டாக அதுலேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது நம்ம இது சப்போஸ் யூஸ் பண்ணணுன்னா கூட இப்போ நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சைடாக வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேணால் வந்து இந்த டூல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். தவிர ஃபுல் டைமாக வச்சு இது நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸோ தேவையில்லாமல் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு 5 years வரைக்கும் வந்து இது அந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. சப்போஸ் இது வந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து டெவலப்பருக்கு
ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும் தவிர வந்து டெவலப்பரே எடுக்கிற மாதிரி டூல் கன்ஃபார்மாக இது இருக்காது. அது கன்ஃபார்ம். ஏன்னா இவங்களே வந்து இவங்களோட கரியர் பேஜில் சம்திங் நான் போஸ்ட்டு பார்த்தேன். இவங்களே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஹையரிங்காக ஒரு போஸ்ட்டு போடுறதா சொன்னாங்க. அப்போது இந்த இன்ஜினியர் வச்சு அந்த சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ணிக்க வேண்டியது தானே. அப்போ எதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹையர் பண்ணணும்? ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு கன்ஃபார்மாக போகாது. ஏஐ டூல்ஸை வச்சு நம்ம இன்னும் வந்து நிறைய லேர்ன் பண்ணி இன்னும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை இன்னும் ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் தவிர கம்ப்ளீட்டாக ஏஐ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணாது ஹியூமனை. அந்த ஒரு பயம் இல்லாமல் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஃப்யூச்சரில் எப்படியா இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு டெவலப்பருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தவிர டெவலப்பரோட ஜாப்ஸ் வந்து போகாமல் இருக்கும் கன்ஃபார்மாக. பட் இன்றைக்கி இருக்கிற சினாரியோக்கும் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்ததுனால வந்து வெளியே லேக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஸ்கில்ஸை வந்து இப்போவே வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கணும். ஏன்னா வெளியே மார்க்கெட்டில் நிறைய டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸ்கில்ஸை வச்சு தான் வந்து நம்மளோட ஜாபில் பர்ஃபார்மன்ஸும் சரி நம்ம இன்டர்வியூவில் பண்ணுற எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் பழைய சிலபஸ்லேயே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணுங்கள். அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்க்கு எப்போவுமே வந்து அடாப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் கூட வந்து இதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து அவங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து கரண்ட் மார்க்கெட் அப் டு டேட்டாக இருக்கணும். நம்ம ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட வந்து நம்ம காலேஜில் பழைய சிலபஸாக ஓட்டிகிட்ருப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி இப்போ இண்டஸ்ட்ரி லெவலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆன்லைனில் ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய கோர்சஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. பட் இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது. ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டு கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஃப்ரீக்கு தரலாம். ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ டுட்டோரியல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து ஹையரிங் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹையரிங் வந்து இப்போது நிறைய டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. கேண்டிடேட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் இருந்தாலும் வந்து அந்த ஸ்கில்லில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தான் வந்து மெயின். ஸோ நீங்கள் அப்டேட்டட் லெவலுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுமே அப்டேட்டட் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போது இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு லே ஆஃப் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீங்கள் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா கம்பெனி ஈஸியாக வந்து லே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கருத்து. இந்த டெவினை பற்றி நான் சொல்லிட்டேன். எனக்கு இருக்குது இப்போ சினாரியோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து டெவலப்பருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. பட் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் கன்ஃபார்மாக பண்ணாது. அது எந்த ஒரு கம்பெனியும் அக்செப்ட் பண்ணாது. அவங்களோட கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஏஐ டூல்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுப்பாங்க தவிர ஃபுல் டைமாக அதை எடுத்து பண்ண மாட்டாங்க. அப்படி எடுத்து பண்ணணுன்னா அது பல வருஷங்கள் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.